ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 2 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செகண்ட் டே நான் வந்து என்னென்ன ஃபுட் எடுத்துட்டேன், இன்றைக்கி என்னென்ன நான் பண்ணேன் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு வரப்போகுது. இன்றைக்கி எவ்வளோ வெயிட் வந்து கம்மியாக இருக்குதுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் வந்து ஆலில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் திரும்ப நான் வந்து வீடியோ போடுறதுக்கு. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து டே 2வோட என்னென்ன ஃபுட் எடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வந்து தண்டு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 2 தண்டு 20 ரூபாய்னு வாங்கிட்டு வந்தேன். அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு இன்றைக்கி ஒரு தண்டு இருந்துச்சு, அதையே பொரியலாக வச்சுட்டேன். அப்புறம் ஒரு கொய்யாக்காய், அது நல்லா பெருசாக இருந்துச்சு, அதை பாதியாக கட் பண்ணி அது கொஞ்சம் எடுத்துட்டேன். அப்புறம் 2 ஆரஞ்சு ரொம்ப சிறுசாக குட்டியாக தான் இருந்தது, அது கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. சரி, அது ரெண்டுமே இன்றைக்கி சாப்பிட்றலான்ட்டு இது ரெண்டுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா? இதே தான் லஞ்சுக்கு நான் எடுத்துட்டேன். அப்புறம் நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கருப்பு சுண்டல் எடுத்துட்டேன். அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? தெரியாதவங்களுக்காக நான் போட்டிருக்கேன். இது ஈஸி தான், சிம்பிள். கொஞ்சம் லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கடுகு போடணும். ஓகே, இது ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து சுண்டல் வந்து குக்கரில் வேக வச்சுட்டேன், உப்பு போட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து இது தாளிச்சும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே நீங்கள் வந்து குக்கரில் வந்து வேக வச்சும் சாப்பிட்லாம். ஓகேங்களா? தாளித்து கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம டயட்டுக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் வந்து நான் தாளித்து சாப்பிட்றேன். இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இதை போட்டுட்டேன். அடுத்து வந்து நம்ம வந்து வேக வச்சுப்போம் பார்த்திங்களா, அந்த சுண்டல் வந்து தண்ணி வடிகட்டி இதில் நம்ம சேர்க்கணும். ஆல்ரெடி நான் சுண்டல் வேக வச்சுட்டேன், அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் சுண்டல். ஓகேங்களா? ஏன்னா டயட் இருக்கும்போது என்னென்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட தோணும். அதனால தான் வந்து நான் சரி கொஞ்சம் இன்றைக்கி வந்து தாளித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தாளித்து சாப்பிட்றேன். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம எப்போ போல் இந்த சுண்டல் எடுத்து இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோதான். ஓகேங்களா? ஈஸி தான், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து அதை வந்து கிளறிட்டே இருக்கணுங்கிறது இல்லை, ஸ்லோவாக வச்சுட்டு கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க, சாப்பாடுக்கு ரெடி ஆயிரும். இதே மாதிரி தான் நீங்கள் பச்சை பயிறு எதுவாக இருந்தாலும் சரி, இதே மெத்தேடு தான். ஓகேங்களா? ஈஸி தான். உங்களுக்கு டெய்லி என்னென்ன பிடிக்குதோ, டெய்லியும் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த பருப்பு வகை நீங்கள் சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? இது வந்து வெள்ளை சுண்டல் விட கருப்பு சுண்டல் தான் வந்து சத்து அதிகமாக இருக்குது, அதனால தான் கருப்பு சுண்டல் நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? இது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. டெய்லி வந்து 2 முட்டையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் எடுத்துக்க போகிறேன். ஓகேங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சுண்டலும் ஒரு ஆரஞ்சு தான் நான் எடுத்துக்க போகிறேன். இந்த சுண்டல் வந்து சாப்பிட்டேன், எனக்கு கொஞ்சம் பத்தல, திரும்பவும் நான் கொஞ்சம் சுண்டல் வந்து சேர்த்திக்கிட்டேன். ஓகேங்களா? இதுதான் என்னோடய நைட்டு டின்னர். இன்றைக்கி வந்து இதுதாங்க என்னோடய ஃபுல்லாக நான் சாப்பிட்டது. இன்றைக்கி நான் டீ குடிக்கல, அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் எதுவும் எடுத்துக்கல. ஓகேங்களா? நம்ம வந்து கொஞ்சம் எவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் சீக்கிரமாக பண்ணலாம். உங்களுக்கு முடியாதவங்க ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது நீங்கள் டீ குடிச்சுக்குங்க. முடிஞ்ச அளவு சுகர் வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள், அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா 30 நாளையில் நம்ம கம்மி பண்ணோன்ட்ருக்கோம். அதனால் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துகிட்டு சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணலாம். முடிஞ்சால் வாக்கிங்கும் போங்க. ஓகேங்களா? நான் வந்து இன்றைக்கி தான் போகலான்னு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் வந்து 5000 ஸ்டெப்பாவது நடக்கணும். நான் அந்தளவுக்கு நடக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா 3000 ஸ்டெப் தான் வந்தது. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியாக பண்ணலாம், அதுக்கப்புறம் அதிகமாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி சரி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் நேரம் நடந்தேன். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 40 minutes நடந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து 5000 ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் வந்து ஒரே முட்டாக நடக்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் கேப்பிட்டும் கூட நடக்கலாம். ஒரு நாளைக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நடக்கிறீங்களோ அந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து கவுண்ட் ஆகும். நீங்கள் கடைக்கு நடந்து போயிட்டு வரதும் கூட உங்களுக்கு அது கவுண்ட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அது ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தான். முடிஞ்சளவு கொஞ்சம் வாக்கிங் போகிறதுக்கு பாருங்கள். எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க வாக்கிங்காவது போகலாம். ஓகேங்களா? அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி டெய்லி ஒரு 10,000 ஸ்டெப் நீங்கள் கொண்டு வரலாம். காலையில் ஒரு 5000 ஸ்டெப்பும் ஈவினிங் ஒரு 5000 ஸ்டெப்பும் நீங்கள் வாக்கிங் போகலாம். நீங்கள் வந்து எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணலை அப்படிங்கிறவங்க வாக்கிங்காவது போய் நம்ம வந்து
கலோரி கம்மி பண்ணலாம். வாக்கிங் 10,000 ஸ்டெப் நீங்கள் ஒரு நாளைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 400 கலோரி கம்மியாகும். ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் வாக்கிங் போனேன். அது கஷ்டமாக தான் இருந்தது. போக போக சரியாயிரும். அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் மனசு தளராமல் ஃபஸ்ட்டு கம்மியாக கொஞ்சமாவது நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 3700 ஸ்டெப் தான் நடந்தேன். 120 கலோரி தான் எனக்கு கம்மியாச்சு. ஓகேங்களா? புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வெயிட் நான் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 63,400 இருக்குது. ஓகேங்களா? நேற்று 63,700 இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 300 கிராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நான் என்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க போகிறேங்கிறது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.